பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இது என்னுடைய நேட்டிவ் பிளேஸ், கேரளா மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் ஒரு வண்டி பெரியார் என்கிறதான ஒரு சின்ன ஊர் தான் எங்கள் ஊர். இந்த ஊரில் மெயினாக தேயிலை தோட்டங்கள், காப்பி, ஏலக்காய், குருமிளகு, இன்னும் நிறையா ஸ்பைசஸ் எல்லாம் இங்கே கிடைக்கும். அதில் முக்கியமானது இந்த தேயிலை தோட்டங்கள். சின்ன வயசில் பார்த்த மாதிரியே இன்னும் இந்த தேயிலை தோட்டங்கள் இருக்குது. அதில் இலை பிடுங்குவாங்க, மறுபடியும் அது வளரும், மறுபடியும் பிடுங்குவாங்க. அதில் மறுபடியும் இலை எடுப்பாங்க, அது ஃபேக்ட்ரிக்கு போகும். அது ஃபேக்ட்ரிக்கு போய் அதோடைய ப்ராசஸிங்லாம் முடிஞ்சு அது டீ தூளாக பல பரிமாற்றங்கள் என்ன பண்ண எக்ஸ்போர்ட் ஆகும். நான் சின்ன வயசில் பார்க்கும்போது தேயிலை தோட்டங்கள் அப்படியே தான் இருந்துச்சு. இன்றைக்கும் அந்த தேயிலை தோட்டங்கள் அப்படியே தான் இருக்குது. இந்த நடுவில் இருக்கிறத நாங்கள் அதை காத்தாடி மரம்னு சொல்லுவோம். அந்த மரங்கள் கூட அப்படியே தான் இருக்குது. இங்கே மட்டும் இல்லை, எங்கே போனாலும் நம்ம இங்கே நிறைய இடங்களுக்கு போயிருக்கிறோம். சின்ன வயசுலேருந்து போயிருப்போம். எல்லோரும் அப்படி தான் அவங்களுடைய நேட்டிவ் பிளேஸில் நிறைய இடங்களுக்கு போயிருப்பாங்க. இது வரட்டும் அது தனக்காக எதுன்னு அதை பிடுங்கி யாரும் போடலை, அது அப்படியே தான் இருக்குது. ஆகவே என்றைக்கே ஒரு நாள் பிரிட்டிஷ் காலங்களில் நினைக்கிறேன், இங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த தேயிலைகளை விதைச்சி தேயிலை உற்பத்தி பண்ணியிருக்காங்க. ஸோ ஆரம்ப நாட்களில் அந்த விதை சரியான இடத்தை சூஸ் பண்ணி சரியான ஒரு சீடை இங்கே போட்டதுனால இன்றைக்கும் இது வளர்ந்துருக்கு. இது இங்கே மட்டும் இல்லை, இது நிறைய உயரமான தேயிலை செடிகள் கூட சில இடங்களில் இருக்குது. இங்கே பாருங்களேன், இதில் தேயிலை தோட்டங்கள் இருக்கும், அதுக்கு நடுவில் சில மரங்கள் இருக்குது. அந்த மரங்களும் சில விஷயங்களுக்கு பயன்படுது. அப்படியே கீழே கொஞ்சம் போனீங்கன்னா சில மரங்கள் கூடார மாதிரி இருக்கும். அதில் என்னது இருக்குன்னா, மிளகு செடி மேலே வேறு அப்படியே படர்ந்துருக்கும். ஆண்டவர் கூட சொல்கிறார் இல்லையா, நான் செடி, நீங்கள் கொடிகளாக இருக்கிறீர்கள், கொடிகளில் பறந்துருங்க அப்படின்னு வரலையா. அதே மாதிரி தான். ஆக இந்த இடங்களை சூஸ் பண்ணி என்றைக்கு ஒரு நாள் ஆரம்ப நாட்களில் சரியான இடத்தை சூஸ் பண்ணி சரியான சீடை போட்டதுனால இன்றைக்கி என்ன பண்ணுது, பிஸ்னஸில் அவங்களுக்கு ரொம்ப கை கொடுக்குது. இங்கேருந்து டீ உற்பத்தி ஆகுது, ஏலம் உற்பத்தி ஆகுது, இன்னும் குருமிளகு, இன்னும் சொல்லலாம் நிறைய ஸ்பைசஸ் எல்லாம் இங்கேருந்து உருவாகுது. அதுக்கு ஒரே ஒரு காரணம், ஒரு ஃப்யூச்சர் பிளான். அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் எப்பொழுதும் ஒரு ஃப்யூச்சர் பிளான் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த ஃப்யூச்சர் பிளானோட ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அது இப்போ இல்லை, ரொம்ப நாளுக்கு அப்புறம் கூட அது சக்ஸஸ் தரும்.